தினம் ஒரு தேவ அதிகாரம். திருப்பாடல்கள் அதிகாரம் 113 114. ஆண்டவரின் கருணை. அல்லேலூயா. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. கீழ்த்திசை முதல் மேற்திசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். உயர்குடி மக்களிடையே, தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். மலடியை அவள் இல்லத்தில் வாழ வைக்கின்றார். தாய்மை பேறு பெற்று மகிழுமாறு அவளுக்கு அருள்கின்றார். அல்லேலூயா. பாஸ்கா பாடல். எகிப்து நாட்டை விட்டு இஸ்ரேல் வெளியேறிய பொழுது, வேற்று மொழி பேசிய மக்களை விட்டு யாக்கோப்பின் குடும்பம் புறப்பட்ட பொழுது, யூதா அவருக்கு தூயகம் ஆயிற்று. இஸ்ரேல் அவரது ஆட்சி தலமானது. செங்கடல் கண்டது, ஓட்டம் பிடித்தது, யோர்தான் பின்னோக்கி சென்றது. மலைகள் செம்மறி கிடாய்கள் போலும், குன்றுகள் ஆட்டுக்குட்டிகள் போலும் துள்ளி குதித்தன. கடலே, நீ விலகி ஓடும்படி உனக்கு நேர்ந்தது என்ன? யோர்தானே, நீ பின்னோக்கி சென்றது ஏன்? மலைகளே, நீங்கள் செம்மறி கிடாய்கள் போல் குதித்தது ஏன்? குன்றுகளே, நீங்கள் ஆட்டுக்குட்டிகள் போல் துள்ளியது ஏன்? பூவுலகே, தலைவர் முன்னிலையில் நடுநடுங்கு. யாக்கோப்பின் கடவுள் முன்னிலையில் நடுக்கமுறு. அவர் பாறையை தண்ணீர் தடாகம் ஆக்குகின்றார், கற்பாறையை வற்றாத நீர் சுனை ஆக்குகின்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு புகழ். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.